ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீட்ரு பாக்ஸ் வச்சுருக்கோம், கரண்ட் பாக்ஸு. இந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி செடி, அப்புறம் கனகாம்பரம், மல்லிப்பூ செடி, கத்தாழை, மருதாணி வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே வந்தது, நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பூச்செடி வச்சுருக்கோம், பட்ரோஸ், அதுக்கப்புறம் கத்தாழை. இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 செடி வாங்கிட்டு வந்தோம், அது காஞ்சிச்சு. நெல்லிக்காய் செடி மட்டும் சூப்பராக வருது. செடியிலேயே காய்க்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, காய்க்குமான்னு தெரியல, ஆனால் அழகாக வருது அது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் வந்து பக்கத்தில் மசூதி இருக்குது, அவங்க தான் போட்டாங்க, நாங்கள் போடல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் பையனுக்கு 4 மாதம் தான். இங்கே வந்த புதுசில் 1 வயசு இருக்கும். இந்த 2 மரமும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தா சின்ன மரத்துலேயே காய்க்கணுங்க, பார்த்தா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இது வந்து நான் வச்ச மரம். அண்ணாண்ட ஒரு மரம் இருக்குது, வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வச்சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து இங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமரம் வந்து நான் தான் வச்சேன். இது வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது இந்த மாமரம். இப்போ மாங்காய்லாம் காய்க்குது பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு கொட்டை வச்சு நட்டு வச்சது மரம் தான் இது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம், அங்கே ஒரு தென்னை மரம், அங்கே ஒரு முருங்கை மரம், அப்புறம் எலுமிச்சம்பழ மரம் இருக்குது. அதை காட்டிட்டு நான் பின்னாடியே தான். இதுதான் நம்மளோட பாத்ரூம். சும்மா லைட்டாக காமி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொத்தவரங்காய் செடி வச்சுருக்கேங்க. கொத்தரக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து மிளகாலாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து துணியெலாம் துவச்சிக்குவாங்க. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வச்சது, அவரும் இப்போ இல்லை, மரம் மட்டும் இருக்குது வளர்ந்து நல்லா. அவர் ஞாபகமாக இருக்குது. இந்த மரம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்களுக்காக வச்சுட்டு போனார். இது எலுமிச்சம்பழ மரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்தது, தென்னை மரத்து கூட வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தனியாக வச்சோம். நல்லாவே பழம் நல்லா காய்க்கும் அதில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஏரியா. சின்ன கிச்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நான் வந்து எப்படி இந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான் டப்பா எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி தான். இது வந்து சாதம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரு, தண்ணிக்கு தவளை வச்சுருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு, அப்புறம் டிவி, தண்ணி கேன் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறது இங்கே வச்சுருக்கோம். பாத்திரம்லாம் தேய்ச்சி இங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து இடம் இல்லாதனால இங்கே வச்சுருக்கேன். நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தடுக்குவேன், தண்ணிலாம் இதுவாகட்டுன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட பூஜை ரூம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பூஜை ரூம். இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார். வந்து பார்த்திங்கன்னா 2 சேரு. இதுதான் நம்மளோட சின்ன வந்து கிச்சனு, ஹாலு எல்லாமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்க, இன்னொரு ரூம் இருக்குது, காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். எல்லாமே இதுதான் பெட்ரூமு, எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இதான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூமு, பெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட திங்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கோம், புக்ஸு, கிரைண்டரு. அப்புறம் இது வந்து ஸ்விக்கியில் வந்து ஒரு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் போகல. அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட பழைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மிக்ஸி அதில் ஏதோ போட்டு வச்சுருக்காரு. அப்புறம் எங்கள் மாமியாரோட பெட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு ட்ரெஸ்லாம் போடுறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த பாத்திரம்லாம், அது உள்ளவும் பாத்திரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏதோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பீரோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லாப் கீழே வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி அப்புறம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடது. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் பர்த்டேக்காக அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஒரு 13 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 2013 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 வந்து எங்கள் மாமனார் தவறிட்டார். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு கட்டணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2010 வந்து இங்கே வந்தோம். இடம் வாங்கின உடனே நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைசாலாம் இல்லை, ஜுவல்ஸ்லாம் வச்சு தான் இந்த இடம் வந்து வாங்கினோம். பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மாத குழந்தை. இந்த ரூம் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கீழவும் ஓலை மேலேயும் ஓலை ஃபுல்லாகவே போட்டு இந்த ரூமில் வந்து உட்காந்து சாப்பிடக்கூட எங்களுக்கு இடம் இருக்காது. உடனே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு ரூம் போடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் அப்படியே ஓலையிலேயே ஜாயின் பண்ணி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூம் அதேமாரி தான் போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நாங்கள் பேஸ் மட்டும் அதெல்லாம் எடுத்துலாம் கட்டலை, ஃபுல்லாகவே ஓலைன்னு தானே. 2வது எனக்கு குழந்தை பிறந்துச்சு, 2வது பையனும் பிறந்துட்டான்.
அப்போ பாம்பெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆலோ பிளாக் கல் போட்டு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் செவுரு போட்டு கட்டியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்க வளர்ந்ததுக்கப்புறமா வந்து வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக நோண்டிலாம் எடுக்கல, அப்படியே இருந்த செவுரு மேலேயே போட்டு கட்டின வீடு தான் இது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டினவங்க வந்து அந்தந்த மூலையில் வந்து பில்லர் மாதிரி இறக்கிடலாமா, அப்போ தான் உனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக போட்டு கட்டி ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வீடு கொஞ்சம் நல்லா தான் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் எங்களுக்கு கிடையாது. நானும் எங்கள் வீட்டுக்காரோட இது மட்டும்தான். 2 பேர் வந்து இந்த வேலை செய்கிறதுக்காக வந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி இந்த வீடு கட்டிக்கணும். நாங்கள் யாரும் ஆளெல்லாம் வைக்கல, கொத்தனார் அந்த மாதிரி ஆள் மட்டும்தான் வச்சு நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு இப்போதைக்கு இந்த வீடு வந்து செட் ஆகிடுச்சி. பாப்பா பசங்களாம் நல்லா படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் ஃபுல்லாக ஷீட்டு, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷீட்டெல்லாம் இறக்கல. மழை வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்து அடிக்கும். அதுக்கப்புறம் மாடு வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்காக தான் அந்த ஷீட்டை இறக்கணும். இப்போ மாடு எல்லாமே கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணு. நான் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வரல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வேறு ஏதாச்சும் கேள்வி ஏதாச்சும் கேட்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.